ஹலோ மக்களே, வெல்கம் டு another வீடியோ. ஸோ நம்ம இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். எல்லா மேட்சுமே முடிஞ்சிருச்சு. லீக்லாம் முடிஞ்சிச்சு, நாக் அவுட்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு கிராண்ட் ஃபினாலேக்கு வந்துட்டோம். அண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா vs நியூசிலாந்து தான் வரப்போகிறாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இந்தியா vs நியூசிலாந்து தான் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ரெண்டுமே ஒரு டாப் டீம்ஸ், டாப் ஹெவி டீம்ஸ். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியே ஒரு டாப் 8 டீம்ஸ் தான் ஆடுறாங்க. அண்ட் அதில் ஒரு 2 டாப் 2 டீம்ஸ் அவங்க கிரிக்கெட் யாருக்கு பெட்டராக பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அவங்க தான் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா vs நியூசிலாந்து ஃபைனல்ஸ் ப்ரிவ்யூ. ஸோ திஸ் இஸ் நாட் ஒரு கிரிக்கெட் பாட்காஸ்ட் பிரசன்டட் பை பாட் 61. நம்ம வந்து ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சந்தோஷ் ப்ரோ ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இந்த ஃபைனல் மேட்சுக்கான ப்ரிவ்யூ நம்ம இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபைனல் மேட்சுக்கான ப்ரிவ்யூ வரும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நம்ம பேசுவோம் எப்படி இருக்க போகுது. ஸோ என்ன அப்படின்னா இந்தியா vs நியூசிலாந்து இவங்க வந்து நமக்கு இவங்க பங்காளிங்க தான். என்னதான் நம்ம வந்து பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா தான் பங்காளி அப்படின்னு சொன்னாலுமே நியூசிலாண்டுமே நம்ம பங்காளிங்க தான். அது பர்டிகுலராக சாம்பியன்ஸ் ட்ராஃபியில், அதாவது எல்லா வாட்டியுமே வந்துட்டு நான் இந்த நாக் அவுட்ஸ் தான் சொல்லியிருப்பேன், ரிப்பீட்டாக ரிவெஞ்சானு. அது மாதிரி வந்துட்டு நம்ம ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய தருவாயில் இருக்கோம். 2019 வேர்ல்ட் கப் செமி ஆகட்டும், 2021 WTC ஃபைனல்ஸ் ஆகட்டும், அது இல்லாத ஒரு பழைய கணக்கு இருக்குது. 2000 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸ்மே இந்தியா vs நியூசிலாந்து ஆடிருப்பாங்க. அதில் நியூசிலாந்து தோக்கடிச்சிருப்பாங்க நம்மள. அதுதான் அவங்க ஒரு அடித்த மேஜர் டைட்டில். ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம பதிலடி கொடுக்குறோமா இல்லையான்றதை வந்து இந்த ப்ரிவியூவில் 1 by 1 பார்ப்போம். ஸோ ப்ரோ, உங்களுக்கு இந்த ஃபைனல்ஸோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதான் ப்ரோ, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. நியூசிலாந்து எப்படி நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னெல்லாம் தொல்லை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் டீம்ஸ் தான் இப்போதைக்கு இருக்கிற ஓடிஐ ஃபார்மேட்டில் பெஸ்ட் 2 டீம்ஸ் தான் கரெக்டாக ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. எல்லாரோட ஃபேவரட்ஸ், கமெண்ட்ரி பேனல்லேருந்து லெஜண்ட்ஸோட எல்லாரோட ஃபேவரட்ஸுமே நியூசிலாந்து அண்ட் இந்தியாவாக தான் இருந்துச்சு. எய்தர் இந்த டீம்ஸ் தான் கப் அடிப்பாங்கன்னு. ஒரே குரூப்பில் இருந்து வேற இந்த 2 டீமுமே வந்திருக்காங்க. ஸோ அதுலேயே தெரியும் நம்ம எவ்வளோ டஃப்பான குரூப்பில் இருந்து இந்த 2 டீமுமே வந்திருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸைட்டிங் ஃபைனலாக இருக்கும். ஒரு நல்ல கான்டெஸ்ட். நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து மேட்ச் ரொம்ப அந்த டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு ஃபுல் கான்டெஸ்ட்லன்னு. இது கண்டிப்பாக 2 டீமுமே விட்டு கொடுக்காம விளையாடுறதுனால ஒரு நல்ல மேட்சாக தான் இருக்கும்னு தோணுது. ஸோ நம்ம ப்ரிவியூக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து கண்டிஷன்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். துபாய் கண்டிஷன்ஸ், அதனால நீ என்னடா எல்லாமே சொல்லிட்டு இருக்க, எங்களுக்கே மனப்பாடம் ஆயிடுச்சுன்றீங்களா? கரெக்டு தான். ஸோ துபாய் கண்டிஷன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தியரி தான். டாஸ் வின் பண்ணுற டீம் போலிங் போடுறது பெட்டர். ஃபைனல்ஸ் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், ஃபைனல்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடிடலாமா, ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு. பட் என்ன அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, பிச் வந்துட்டு யூஸ்டு பிச் தான் தர போகிறாங்க. அதில் எந்த வித நீங்கள் சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தால் தான் சேசிங் பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ நியூசிலாந்து மாதிரி ஒரு டீம் வந்து அவங்க பேட்டிங் நல்லா வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஏற்கனவே சேசிங் எடுத்து லூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா கூட. அப்போ அவங்க ஏன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கலாமே அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக அது ரொம்ப நல்ல ஒரு ஆர்குமெண்ட் தான். என்ன அப்படின்னா அவங்களுமே அது யோசிப்பாங்க, நல்ல பேட்டிங் ஃபார்மில் இருக்கும். ஏன்னா அந்த ஃபார்முலா தான் அவங்களுக்கு பாகிஸ்தானில் யூஸ் ஆச்சு. இவங்க ஆக்சுவலி இந்தியா மேட்ச்லேயே வந்துட்டு இந்தியா எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்க அது பண்ணல. ஸோ அவங்களுக்கு அது வீக் லிங்காக இருக்கும்ன்றதை அவங்க நினச்சி பண்ணாங்க. பட் அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ நியூசிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கலாம். ஒரு வேளை அதாவது நியூசிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தால் தே ஷுட் டார்கெட் அரௌண்ட் 280 290. நம்ம எல்லா மேட்ச்லையுமே சொல்கிறது அதான். நீங்கள் 280 290 அடிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் வின் பண்ணிடுவீங்க. 300க்குலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஏன்னா துபாய் ஹிஸ்ட்ரியிலே 5 தடவை தான் 300 அடிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் 300க்கு யோசிச்சு 240 250 ஆல் அவுட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுபோல் 270 280 யோசிச்சிங்கன்னா 300 போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, நியூசிலாண்டாக இருந்தாலும் சரி, டாஸ் தோத்துட்டோ இல்லை டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 270+ அடிச்சே ஆகணும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் அண்டர் லைட்ஸ் பேட்டிங் ஆட ஈஸி ஆகிடுது. என்ன தான் ட்ரையாக இருந்து கொஞ்சம் டர்ன்லாம் இருந்தாலுமே ஈஸி ஆகிடுது. இந்தியன்ஸ் கிட்ட ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் வந்துருச்சு அப்படின்னா மினிமம் 280 அடிச்சே ஆகணும். அடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். இதே தான் நியூசிலாண்டுக்கும் நான் சொல்லுவேன். பட் ஆன் த ஹோல் நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது சேஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து உங்களுக்கு பிச் கொஞ்சம் ட்ரை ஆகிடுது. சேசிங்னு பார்க்கும்போது இந்தியன் டீம் வந்து நியூசிலாண்டோட ஒரு நல்ல சேசிங் டீம். அவங்க பிளேயர்ஸ் அப்படி வச்சுருக்கோம் நம்ம. ஆனால் நியூசிலாண்டு கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் தானே அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க சேசிங் எடுத்து திரும்பியும் அந்த லீக் மேட்ச்ல நடந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆக்சுவலி நியூசிலாந்து வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கிரிக்கெட்டர்ஸ். அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக அடிப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்னத்துக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அவங்க மைண்டில் ஃபஸ்ட் பேட்டிங் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது கரெக்டாக பண்ணுவாங்க. நம்ம சொன்னல அதாவது ஒரு வேளை நியூசிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் அடிச்சுன்னா நம்மளால சொல்ல முடியாது 270 280 அவங்களால அடிக்க முடியும். அவங்க பிளான் பண்ணுவாங்க.
போவாங்க. அங்க வந்து அதுக்கேத்த பேட்டர்ஸுமே இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பார்க்கும்போது நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணா பேட்டிங் ஆடலாம். ஏன்னா ஏற்கனவே சேஸ் பண்ணி தான் தே ஹேவ் லாஸ்ட் தட் இல்ல மேட்ச். நீங்க சொன்னது கரெக்ட் தான். நியூசிலாந்து வந்து எப்படிப்பட்ட டீம்னா, அவங்க ஒரு மேட்சஸ்ல அவங்க பண்ண மிஸ்டேக் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் அப்படியே அத ரெக்டிஃபை பண்றதுனால தான் அவங்க ஒரு எப்பவுமே ஃபேவரைட்ஸாவும் கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச்ல இந்தியா கூட ஒரு மேட்ச் துபாயில விளையாண்டுருந்தாலுமே அந்த கண்டிஷன்ஸ அவங்க கொஞ்சம் ரீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க ஓகே நம்ம சேசிங்ல வந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால, அத மிஸ்டேக்க ரெக்டிஃபை பண்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கலாம். இல்ல அவங்க சேசிங்கே அவங்க டாஸ் வின் பண்றத பொறுத்து தான் யாரு டெசிஷன் எடுக்க போறான்னு இருக்கு. இப்போ ரோஹித் டாஸ் வின் பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றோம் அப்படின்னு சொன்னாருன்னா கூட, நியூசிலாந்து வந்து அதுக்கு ஏத்த மாரி அந்த அவங்களோட லாஸ்ட் மேட்சோட மிஸ்டேக்ஸ வந்து கொஞ்சம் திருத்திக்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அதனால நியூசிலாந்து வந்து எப்படியும் அவங்க டஃப் ஃபைட் குடுப்பாங்கங்கிறத நம்ம கண்டிப்பா நம்பலாம். ஸோ கண்டிப்பா அவர் சொன்ன மாரி நியூசிலாந்து ஒரு டஃப் ஃபைட் குடுக்கும். ஈஸியா இருக்காது ஃபைனல்ஸ். அது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நியூசிலாந்து வந்துட்டாங்கன்னா, இந்தியா தோக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு ஆடிட்டாங்கன்னா, நமக்கு அந்த இடத்துல நம்ம பேனிக் பட்டன் பிரஸ் பண்ணிடும். ஸோ நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். டாஸ் வின் பண்ணா டீம்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம். நம்ம அப்படியே ஸ்குவாட்குள்ள வரலாம் ப்ரோ. ஸோ ஸ்குவாட் படி பார்த்தீங்கன்னா, இந்தியா வில் கோ வித் சேம் பிளேயிங் 11 தான். நீங்களே போன வாட்டி நான் சொல்லியிருப்பேன். நச்சுன்னு அடிச்சிங்க 4 ஸ்பின்னரோட தான் போவோம் அப்படின்னு. அதே தான் நான் இந்த வாட்டியுமே சொல்றேன். 4 ஸ்பின்னரோட தான் கண்டிப்பா போவோம். டீம் சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஏன்னா வின்னிங் காம்பினேஷன் கிடைச்சிருச்சு. கண்டிப்பா இந்த ஃபார்முலா தான் ரோஹித் சர்மா யூஸ் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இல்ல இருக்கா? இந்தியன் ஸ்குவாட்ல எந்த சேஞ்சஸுமே கடல்லே இல்லையா? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க இந்த காம்பினேஷன் செட் ஆயிருச்சு. அந்த பிச்சும் அதுக்கு ஏத்த மாரி இருக்கனால இது சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நியூசிலாந்துல இருந்து நியூசிலாந்து ஆனா சேஞ்ச் பண்ணுவாங்களா, மாட்டாங்களான்னு தெரியல. ஆனா எனக்கு ஒரு சேஞ்ச் சொல்லலாம். அவங்க இத பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா, எனக்கு வில்லியங்க வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு டெவான் கான்வேவ எடுத்துட்டு வரலாம். ஏன்னா டெவான் கான்வே எப்பவுமே இந்தியா கூட நல்லா விளையாண்டுருக்காரு. டெஸ்ட் மேட்சஸ்லயும் சரி, ODIலயும் சரி, T20லயுமே அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரு இந்த மாரி பிச்சர்ஸ்க்கு சூட் ஆன பிளேயர் டெவான் கான்வே. அவரு CSKக்குமே அந்த ஸ்லோ பிச்சர்ஸ்ல விளையாண்டுருக்காரு. நியூசிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வந்து டெஸ்ட் மேட்சஸ்லயுமே அந்த கஷ்டமான பிச்சர்ஸ்லயுமே டர்னிங் பிச்சர்ஸ்ல அவர் நல்லா விளையாண்டுருக்காருங்கும்போது, அவர கொண்டு வரலாம். அவர் கொண்டு வந்தா ரச்சின் ரவீந்திரா அவங்களோட காம்பினேஷன் நல்லாவும் ஹிட் ஆகியிருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ அது ஒரு சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனா அது பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி. பட் அவங்களும் வின்னிங் காம்பினேஷனோட போவாங்க. வின்னிங் காம்பினேஷன் தான் எந்த டீம்னாலும் போக பார்ப்பாங்க. ஆனா அது பண்ணுனா நியூசிலாந்துக்கு வந்து அது தெரியல. அது மேட்ச் பார்க்கும்போது அந்த வில்லியன் திடீர்னு ஒரு 50யோ 100ஓ அடிச்சாருன்னா, என்னோட கெஸ்ஸிங்கே தப்பா தான் இருக்கும். ஆனா என்னோட ஒரு சஜஷனா இது இருக்கும் அப்படிங்கிற மாரி ஸோ நான் ஆக்சுவலி ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா டெவான் கான்வேக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய இது ஆடியிருக்காரு. அவர் அங்க ஃபைனல்ஸ்ல இருந்தா ஒரு அட்வான்டேஜ் நியூசிலாந்துக்கு. ஆக்சுவலி ஏன் வில்லியன் ஆடுனாங்க அப்படின்னா, அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சதுனால, சரி அவருக்கு ஒரு சான்ஸ் குடுப்போம் அப்படின்றதுனால தான் குடுத்தாங்களே தவிர வேற எதுவுமே கிடையாது. பட் அவருமே லாஸ்ட் 2 மேட்சஸ் பெருசா எதுவுமே ரன் அடிக்காதனால, அவங்களுக்கு ஒரு டெம்ப்டேஷன் இருக்கும். சரி நம்ம வந்து டெவான் கான்வே எடுத்துட்டு வரலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள எடுத்துட்டு வரலாம். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே ஒரு செம்ம காம்பினேஷனா இருந்திருக்கு. அண்ட் அவங்களுக்கு அந்த லாஸ்ட் 2 மேட்சஸா பெருசா அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் கிளிக் ஆகல. ஸோ அதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால வந்துட்டு அவர் சொல்ற மாரி அந்த சேஞ்ச் இருக்கலாம். பட் ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா, 2 பேருமே அன்சேஞ்ச்டா தான் போறாங்க. ஏன்னா வின்னிங் காம்பினேஷனோட தான் இருக்க போறாங்க. ப்ரோ எனக்கு ஒரு கேள்வி இதுல ஒண்ணு வருது. என்ன அப்டின்னா, ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு இந்தியா கூட மட்டும் தான் ரன்னே அடிக்கல. அண்ட் அந்த மேட்ச் அவங்க தோத்துட்டாங்க. மத்தபடி பங்களாதேஷ்ல ஒரு 100 அடிச்சாரு. செமிலயுமே 100 அடிச்சிட்டாரு. இப்போ ரச்சின் ரவீந்திரா தான் அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணி விடுறதா? நியூசிலாந்து டீமுக்கு. ஆமா. அவங்க பேட்டிங்கோட மெயின் பில்லரா அவர் தான் இருக்காரா? ஏன்னா அவர கழட்டிட்டா, அவங்க எப்படி கிரம்பிள் ஆறாங்கன்றத நம்ம இந்தியா மேட்ச்ல பார்த்தோம். ஸோ ஏன்னா வில்லியம்சன் வந்து அக்ரெசர் கிடையாது. அவர் வந்து ஒரு ஆங்கர் தான். அங்க வந்து ஒருவேள இந்தியா மேட்ச்ல வந்து ரவீந்திரா வந்து ஒரு அக்ரெசிவ் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணியிருந்தா, வில்லியம்சனோட அந்த ஆங்கரிங் இன்னிங்ஸ்க்கு வந்து காம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நம்மளோட மெயின் டார்கெட் வந்து ரச்சின் ரவீந்திராவா இருக்கணுமா? உங்களோட தாட்ஸ் என்ன? இல்ல மெயின் டார்கெட் அப்படின்னு ரச்சின் ரவீந்திரா அஃப்கோர்ஸ் இப்போ நியூசிலாந்து இருக்கிற டீமுக்கு யாரு அவங்களுக்கு ஆப்போசிட்டா விளையாண்டாரு, ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட்ட எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியும்னு தான் பார்க்கணும். ஏன்னா, அவரோட விளையாட்டு எப்படி இருக்குன்னா, அவர் கேம் அப்படியே எடுத்துட்டு போயிடுறாரு. அவர் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காரு. ஃப்ரீக்வென்ட்டா பவுண்டரிஸ் அடிச்சுட்டே இருக்கனால, ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டெயின் பண்றாரு. ஆனா, நீங்க சொல்ற மாரி வில்லியம்சன் வந்து ஆங்கர் ரோல் தான் விளையாடுறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, வில்லியம்சனாலயுமே அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாட முடியும். பட் அது பாகிஸ்தான்லல்ல, துபாய்ல இல்ல அததான் சொல்றேன். துபாய்ல வந்து வில்லியம்சன் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப த்ரெட்டா இருப்பாரு. ஏன்னா, அவரு அந்த பிட்சுக்கு அடாப்ட் பண்ணி விளையாட முடியும். ரச்சின் ரவீந்திராவ நம்ம ஸ்லோ பிச்சஸ்ல விளையாட மாட்டாரு. அப்படின்னு சொன்னாலுமே அவரு
டெஸ்ட் மேட்சஸ்லையுமே இந்தியாவில் நல்லா விளாண்டுருக்காருல, அவருக்கு இந்த பிச்சர்ஸுமே தெரியும். ஸோ லாஸ்ட் மேட்சஸ்லையுமே இந்தியா கூட நடந்த மேட்ச்லையுமே அவர் ஹர்திக் பாண்டியாவை அட்டாக் பண்ண போய் தான் அவுட் ஆனார். அவர் வந்து டிஃபென்ஸ் ஆடியோ இல்லை சிங்கிள் ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் அவுட் ஆகல. அவர் அதை திருத்திக்கிட்டு ஒரு மாதிரி நம்ம கொஞ்சம் நின்று விளாடுவோம், கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சாருன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருப்பார் அவர். ஸோ நம்ம கீ பிளேயர் பற்றி பேசும்போது எந்த செக்மெண்ட்குள்ள வரும் உங்களுக்கே தெரியும். நம்ம கீ பேட்டில்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட கீ பேட்டில் இந்தியா, அதாவது ஃபர்ஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோன்னா ரோஹித் சர்மா vs மேட் ஹென்ரி, மிச்சல் சாண்டனர் vs விராட் கோலி, அண்ட் வந்துட்டு வில்லியம் ஒரூக் vs ஸ்ரேயஸ் ஐயர். இதுதான் என்னோட கீ பேட்டில்ஸாக இருக்குது. இது எப்படி போகும் நீங்கள் நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மா, மேட் ஹென்ரி எப்போ நியூசிலாந்து மேட் ஹென்ரி பால் எடுத்தாலே முடிஞ்சு கதை அங்கேயே. நியூசிலாண்டும் இந்தியாவை எப்போ ஆப்போனண்டாக விளாண்டாலுமே ரோஹித் சர்மாவும் மேட் ஹென்ரிக்கும் ஒரு டஃப் காம்படிஷன் போகும். அவரும் இவரை அடிப்பார், இவரும் விக்கெட்டு நிறைய வாட்டி எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தோம். அது எனக்கு ஃபைனல் அப்படிங்கும்போது 2 பேருக்கிட்டுமே ப்ரெஷர் இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா டாமினேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ஹென்ரி அவரோட விக்கெட் ஹேண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹென்ரிக்கு தான் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு நான். ஸோ அந்த பேட்டில் வந்து ஹென்ரி ஜெயிப்பார்னு உங்களோட கருத்தாக இருக்குது? இப்போ அவர் அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ ரோஹித் சர்மா வந்து ஒரு 15 பால்ஸில் ஒரு 35, 40 ரன்ஸ் அடிச்சதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டார்னா அந்த பேட்டில் நம்ம யார் அதுக்கப்புறம் ஹென்ரி கையில் அவுட் ஆனார்னா அந்த பேட்டில் எப்படி நம்ம 50-50 ஒரு 20-30 ரன்ஸ்க்குள்ள ரோஹித் எடுத்துட்டா அது வந்து ஹென்ரியோட அப்பர் ஹேண்ட், ஹென்ரி வின் பண்ண மாதிரி சொல்லிடலாம். மற்றபடி பார்த்தோம்னா ஹென்ரி மட்டும் ரோஹித் சர்மாவோட விக்கெட் எடுக்க மிஸ் பண்ணிட்டாருன்னா ரோஹித் சர்மாவால் பெரிய இன்னிங்ஸ் விளாட முடியும். அந்த மேட்சை மாற்றுற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அவரால் விளாட முடியும். அப்புறம் ஸ்ரேயாஸ், நான் இதை தான் பார்க்க நினைக்கிறேன், ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் வில்லியம் ஒரூக். ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஸ்பின்னை கண்டிப்பாக விளாண்டுருவாரு, நல்லாவே விளாண்டுருவாரு. பேஸில் தான் அவரை எடுக்க முடியும். பவுன்சர் ஏன்னா வில்லியம் ஒரூக் வந்து ஒரு ஹைட்டான பவுலர், அந்த ஹார்ட் லென்ஸ் அடிச்சு பவுன்ஸ் ஏற்றுற ஒரு பவுலர். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் பவுன்சர் வீக்னஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே அந்த பவுன்சர் போட்டு அவர் எடுக்கிறதுக்கு நிறைய. இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் எப்படி ஆகிட்டார்னா பவுன்சர் வீக்னஸ் நான் அந்த மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்ணிட்டேன், என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டேன்னு அவர் அடிக்கிறாரு. இருந்தாலும் இந்த பவுலர்ஸ் வந்து அவருக்கு பவுன்சரே போட்டு அவரே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தான் லாஸ்ட் மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச் அவுட் ஆகிட்டு போனார். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஸ்ரேயஸ் ஐயரோட இன்னிங்ஸும் ரொம்ப. இந்த பேட்டில் யாருக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்ரேயஸ் ஐயர், வில்லியம் ஒரூக். அது ஸ்ரேயஸ் ஐயர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம விராட் சாண்டரும் பேசணும். சாண்ட்னர் வந்து விராட்டை நிறைய வாட்டி எடுத்திருக்காரு. அண்ட் விராட் கோலிக்குமே அந்த ஸ்பின்கான ஒரு வீக்னஸ் இருக்குதா, என்னதான் ஒரு 100 ஒரு 80 அடிச்சிருந்தாலுமே இனிமே அந்த ஸ்பின்னர் கிட்ட அவர் அந்த ஃப்ளோ நம்ம பார்க்க முடியல அந்த பிச்சில். ஸோ இந்த பேட்டில் யார் வின் பண்ணுவா நீங்கள் நினைக்கிறீங்க? விராட் கோலி வர்சஸ் சாண்ட்னரில் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா எனக்கு என்னன்னா விராட் கோலி இப்போ செமிஃபைனல் விளையாடலை, இல்லை அதுக்கு முந்தின மேட்ச்சில் விளையாடலைன்னா சொல்லுவேன். இப்போது எப்படியும் லா ஆஃப் ஆவரேஜ்னு பார்க்கும்போது விராட் கோலி அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம ரோஹித் சர்மாவும் விளையாண்டாரு, ஸ்ரேயஸ் ஐயர் விளையாடும் போது இவர் எப்படினாலும் அவுட் ஆகலாம். அதனால சாண்ட்னர் வர்சஸ் விராட் கோலி 50-50 தான். அது யாராலையுமே சொல்லவே முடியாது. அது அந்த கேம்ல நடக்கிற பிச் எப்படி பிஹேவ் பண்றதை பொறுத்து தான். ஓகே, இப்போ நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸை பார்த்தா நம்ம நியூசிலாந்து பேட்டர்ஸ் அந்த பேட்டில் பார்ப்போம். எனக்கு ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பேட்டில் வந்துட்டு முகமது ஷமி வர்சஸ் ரச்சின் ரவீந்திரா. ஏன்னா ரச்சின் ரவீந்திராவை நீங்கள் ஓப்பனிங்லேயே எடுக்கலைன்னா அவர் பெரிய ஸ்கோர் அடிச்சிடுறாரு. ஸோ அந்த ஓப்பனிங்லேயே நீங்கள் எடுக்கிற ஒரு ஆள் யாருன்னா நம்ம முகமது ஷமி தான். ஸோ அந்த பேட்டில் வந்து யாருக்கு? ரச்சின் ரவீந்திராவுக்கு நம்ம ஐபிஎல்லையுமே பார்த்துருக்கோம், நிறையா ஓடிஎம் மேட்சஸில் பார்த்துருக்கோம். எப்படின்னா அவருக்கு அந்த 4th ஸ்டெம்பில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நம்ம ஐபிஎல்லையே பார்த்துருக்கோம். இந்த டெல்லி மேட்சில் வந்து கலீல் அகமது வந்து ஒரே லெங்க்த்தில் 9 பால்ஸ் ஆன் த்ராட்டில் போட்டு அவரை விக்கெட் எடுப்பார். ஸோ அவருக்கு அந்த 4th ஸ்டெம்பு பிரச்சனை இருக்குது. ஷமியாலையுமே அதை ஒரே லைன் ஒரே லெங்க்த்தில் எத்தனை பால்னாலும் போட முடியும். அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு பவர் பிளேயில் பால் ஸ்விங் இருக்கும், எப்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஸ்விங் இருக்கும்போது ரச்சின் ரவீந்திரா அதை ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை தாண்டி வந்துட்டாருன்னா அவர் கொஞ்சம் ஈஸியாக அடிச்சிருவார். அந்த ஃபேஸ் வந்து ரச்சின் ரவீந்திரா விளையாடுறது கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஷமி விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்த ஒரு கீ பேட்டில் என்ன அப்படின்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா. அதாவது நியூசிலாந்து எப்படி நான் சொல்லியிருப்பேன் ரிக்கி பாண்டிங் இந்தியா கூட ஆடுறாரு, சாயத் அர்மன் இந்தியா கூட ஆடுறாரோ, அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா நியூசிலாந்துனா செம்மையாக ஆடிடுவார். அது நம்ம சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. 2019 வேர்ல்ட் கப் ஆகட்டும், 2021 அந்த WTC ஃபைனலுமே he played his part. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கீ பேட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வர்சஸ் கேன் வில்லியம்சன். ஏன்னா கேன் வில்லியம்சன் வந்து நான் திரும்பி சொல்கிறது என்னன்னா அந்த தேர்ட் மேன் ரீஜனில் அவர் ஆடிட்டே இருப்பார். இவருக்கு பிச்சாகி இவர் பெரிய டர்னர் ஆஃப் த பால் கிடையாது. ஆனால் ஒரு 2-3 பால் டர்ன் பண்ணி பயத்தை காமிச்சிட்டாருன்னா வில்லியம்சன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா
வில்லியம்சனுக்கு வந்து டெஸ்ட் மேட்சஸ்ல இருந்து ஓடிஐ எல்லாத்துலயுமே ஜடேஜா ஒரு பிரச்சனையாவே இருந்திருக்காரு. வில்லியம்சன் வந்து எவ்வளவு நல்ல பேட்ஸ்மேன் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். எவ்வளவு பிட்ச கணிச்சு விளையாடுவாருன்னு. இருந்தாலுமே அவருக்கு ஜடேஜா மாரி ஜடேஜா என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாரி பேட்ஸ்மேன் தான் ஜடேஜா ஆ. விக்கெட் எடுப்பாரு. நார்மலா இருக்கிற பேட்ஸ்மேன் கூட ஜடேஜாவ அடிச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஆனா, இவங்க தான் ஸ்மித்தா இருக்கட்டும், வில்லியம்சன் ஆகட்டும். வில்லியம்சனா இருக்கட்டும், அவங்க ஜடேஜான்னு வந்துட்டா கொஞ்சம் பே கொ அவங்க ஒரு பேக் சீட்ல தான் இருப்பாங்க. ஜடேஜாவோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வில்லியம்சன விக்கெட் எடுக்கணும்னா, அது ஜடேஜாவா தான் இருக்கணும். பட் வில்லியம்சன் வந்து ஜடேஜாவ தள்ளி தள்ளி விளையாண்டுருவோம் அப்படின்னு கூட நெனைக்கலாம். அது நம்ம மேட்ச் பார்க்கணும். ஆனா என்னோட கணிப்பு என்னன்னா, வில்லியம்சன் கொஞ்சம் விளையாடுவாரு. ஏன்னா ஃபைனல் அப்படிங்கும்போது கண்டிப்பா விளையாண்டு குடுக்கணுங்கிற ம். அவருக்கு அந்த குவாலிட்டி இருக்கு. ஸோ அவர் கண்டிப்பா விளையாடுவாருன்னு தான் ஸோ தோணுது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பேட்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வருண் சக்கரவர்த்தி விசஸ் கிளென் பிலிப்ஸ். என்ன அப்படின்னா, நீங்க வருண் சக்கரவர்த்தி வெர்சஸ் பிலிப்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. நான் என்னைய கேட்டீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி வெர்சஸ் என்டையர் நியூசிலாந்து பேட்டிங் லைனப்னே ஏன்னா சொல்லலாம். என்ன அப்படின்னா, வருண் வந்து 5 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. நியூசிலாந்து டீம் வந்து நம்ம நினைக்கலாம் ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அவங்க ஒரு திரும்பியும் சொல்றேன், ஸ்ட்ராட்டஜிக்கலா அடிக்கிற டீம். அவங்க இந்நேரத்துக்கு ரீட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்துட்டு வருண் சக்கரவர்த்திக்கு அதே இம்பாக்ட் குடுக்க முடியுமான்னு கேட்டா, அது அந்த பர்ட்டிகுலர் டே தான். ஒருவேளை திரும்பியும் அவர் கைய பார்த்து ஆடாம இவங்க அடிக்க போனாங்கன்னா, அவர் விக்கெட் எடுத்துருவாரு. இல்லப்பா இவன நம்ம கொஞ்சம் பொறுமையா ஆடுவோம். இவன ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுவோம். அப்புறம் அவன் பேட் பால்ஸ் போடுவான். அவன அட்டாக் பண்ணுவோன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி அவங்க அடிச்சுருவாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் கிளென் பிலிப்ஸோட சொல்றேன் அப்படின்னா, கிளென் பிலிப்ஸ் சுத்தமா ரீட் பண்ணல போன கேமு. ஆனா அவர வந்து மத்த எல்லா மேட்ச்லயும் பார்த்தீங்கன்னா செம்மையா ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. அதனால வந்துட்டு கிளென் பிலிப்ஸ் வந்துட்டு இந்த வாட்டி வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு ஆன்ஸரோட வருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம கீ பேட்டில்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ கீ பேட்டில்ஸ் பார்த்தோனே நம்ம அடுத்த செக்மெண்ட் எங்க போறோம் அப்படின்னா, நம்மளோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரெடிக்ஷன் தான். ஸோ ஏன் ப்ரெடிக்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் நிறைய வாய்க்கா தகராறு இருக்குதாங்க. அது நான் முன்னாடியே சொன்ன மாரி 2000 சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல்ஸ் ஆகட்டும், 2019 செமி ஃபைனல் ஆகட்டும், அண்ட் இதே துபாயில 2021 வேர்ல்ட் கப்ல அவங்க தான் நம்மள எலிமினேட் பண்ணாங்களே. ஸோ நம்ம வந்து நியூசிலாந்து அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு அண்டர் டாக் தான் ப்ளே பண்றோமே. நியூசிலாண்டும் இந்தியாவும் இதுவரைக்கும் 2 ஃபைனல் விளையாண்டுருக்காங்க. ஆமா. அந்த ஐசிசி ஆமா. ஃபைனல்ஸ் அது அதுல ரெண்டுமே 2லயுமே நியூசிலாந்து தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒரு இது வரப்போ, நம்ம வந்து ஃபைனல்ஸ் ஆடுறோம் அவங்களோட. அண்ட் எல்லாமே வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்தியாவுக்கு ஒரு அன்டியூ அட்வான்டேஜ் இருக்கு. அங்கேயே ஆடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, 2 பேருக்குமே ஈக்குவலா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்க ஸ்குவாட் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, அங்க வில் யங் இல்ல கான்வேனா, இங்க வந்து நம்ம சுப்மன் கில் இருக்காரு. அங்க ரச்சின் ரவீந்திரா பண்றத இங்க ரோஹித் பண்றாரு. அங்க வில்லியம்சன்னா இங்க கோலி. அதே மாரி அங்க மிச்சல்னா இங்க வந்து நம்ம ஸ்ரேயஸ் ஐயர். அங்க பிலிப்ஸ் இங்க வந்து ஹர்திக் பாண்டியா. அங்க மேட் ஹென்ரி இங்க நம்ம மேன் டு மேன் பார்க்கும்போது மேன் டு ஈக்குவல். மேன். அதாவது நான் 11 பேரும் இங்க படிக்கிறேன். அதே 11 பேர் இங்க வந்து மேட்சிங்கா இருக்காங்க. ஸோ இதுல எப்படி எட்ஜ் குடுக்க முடியும்ன்றது எனக்கே தெரியல. ஆனா ஒரே ஒரு இம்மி அளவு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, விச் டீம் ஃபீல்டிங் நல்லா பெட்டரா பண்ணுதோ அவங்க வந்து அப்பர் ஹேண்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே நியூசிலாந்து செம்மையா பெட்டரா ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு இந்தியா. பட் இருந்தாலுமே இந்தியா வந்து எல்லா கேமுமே ஆடியிருக்காங்க. எல்லாமே கன்வின்சிங்கா வின் பண்ணியிருக்காங்க. எந்தவித ஒரு பிரச்சனையுமே இல்ல. 4 ஸ்பின்னரோட போயும் ஜெயிச்சுட்டாங்க. 3 ஸ்பின்னர் 2 பேஸ் போயும் ஜெயிச்சுட்டாங்க. டிஃபெண்ட் பண்ணியும் ஜெயிச்சுட்டோம். சேஸ் பண்ணியும் ஜெயிச்சுட்டோம். சேஸ்ல முக்கியமா அதாவது ஆஸ்திரேலியா கூட ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் ஜெயிச்சோம். அண்ட் நியூசிலாந்து கூட ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அந்த டார்கெட் செட் பண்ற இடத்துக்கு வந்தோம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியா எல்லாமே கவர் பண்ணதுனால, இந்தியா வில் கோ வித் 51-49 நான் சொல்றேன். ஸோ இந்தியா வில் வின் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அண்ட் ரோஹித் சர்மா அவரோட 2வது ஐசிசி ட்ராஃபியும் வின் பண்ணுவாரு. அண்ட் அந்த 2000க்கான ஃபைனலுக்கான ரிவெஞ்சுமே நம்ம இங்கே எடுப்போன்றதை நான் வந்து சொல்லிக்கிறேன். நம்ம ப்ரெடிக்ஷன் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. ஐ ஹோப் இதுவும் வந்து கரெக்டாக போகும். இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ண தான் போகிறாங்கன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன ப்ரோ? உங்களோட நீங்க இவ்வளோ சொன்னீங்க. இந்த இந்தியாவுக்கு நீங்க ஒரு ப்ரெடிக்ஷன் குடுத்துட்டு அதோட ஜஸ்டிஃபிகேஷனும் குடுத்தீங்க. இதெல்லாம் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுமே ஃபீல்டிங்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுமே இப்போ ஒரு அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் பண்றாங்க. 1 ஆர் 2 பிளேயர்ஸ் மட்டும் தான் ஸ்லோவா இருக்காங்க. மத்த எல்லாருமே நல்லா பண்றாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ஃபைனல் அப்படிங்கிற ப்ரெஷரை எந்த டீம், எந்த பிளேயர் டீல் பண்றாங்களோ, அதை எப்படி அப்சர்வ் பண்ணி விளையாடுறாங்களோ, கிரவுண்ட்ல அந்த ப்ரெஷரை ஏத்திக்காம, இது ஒரு நார்மலான கேம். இத நம்மளால ஜெயிக்க முடியும். இதெல்லாம் கரெக்ட்டா பண்ணுனா நம்மளால ஜெயிக்க முடியும். அவங்க ரோல எந்த டீம் கரெக்ட்டா பண்ணுதோ, அந்த டீமுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது, நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க எல்லாருமே யோசிக்கலாம். ஏன்னா,
எனக்கு என்னன்னா ஃபைனல் அப்படின்னு வரும்போது எப்பவுமே இந்தியா வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 2024 T20 வேர்ல்டு கப் நம்ம ஜெயிச்சது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இருந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கூட இப்போ எந்த டீம் வந்து ஃபைனல் வந்திருந்தாலுமே சவுத் ஆஃப்ரிக்கா சோக் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா நியூசிலாந்து அப்படிங்கிறது நம்மளே நியூசிலாந்து வந்து மத்த டீம் கூட விளையாண்டா சோக் ஆவாங்க. ஆனா நம்மகிட்டயே நம்மளே ஒரு டீம் கூட சோக் ஆவோம்னா, அது நியூசிலாந்து கிட்ட மட்டும் தான் நம்ம சோக் ஆயிருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஏன்னா நியூசிலாந்து ஏற்கனவே துபாய்லயும் விளையாண்டுட்டாங்க. எனக்கு ஓவராலா பார்க்கும்போது அந்த பிரஷர அப்சார்ப் பண்றது எல்லாமே ஒரு நான் கம்ப்ளீட்டா ஒரு கெஸ்ஸிங்ல தான் போறேன். நான் இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இது ஸ்கில்லு கட் ஃபீலிங்கோட போறீங்க. ஒரு கட் ஃபீலிங்கோட தான் நான் வந்து நியூசிலாந்துக்கு நீங்க சொன்ன அதே 51-49 நான் நியூசிலாந்துக்கு வந்து நியூசிலாந்துக்கு 51 இந்தியாவுக்கு 49ன்னு குடுப்பேன். ஸோ ப்ரோ வந்து இல்ல நீ சொல்லலாம் நடக்காது. நான் சொல்றேன் பாரு நியூசிலாந்து தான் கப் வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி நான் சொல்லல. அப்போ எட்ஜ் கொடுத்ததுக்கு என்ன ரீசன்? அதான ரீசன். எட்ஜ் நீங்க குடுத்துருக்கீங்கன்னா, நியூசிலாந்து தான் வின் பண்ண போறாங்க. ஃபைனல்ஸ் யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கப் குடுக்க போறாங்க. ஸோ நியூசிலாந்து வந்து அவங்களோட 2வது சாம்பியன். இல்ல எனக்கு இது வந்து எவ்வளோ டஃப்பான இதுன்னு தெரியுது. இப்போ நான் எப்படி இதுக்கு நியூசிலாந்துக்கு அப்பர் ஹேண்ட் குடுக்குறது அப்படிங்கிறது. இருந்தாலும் ஒரு கட் ஃபீலிங்ல நான் சொல்றேன். அது நடக்கும். நான் ஒரு கோஇன்சிடென்ஸ் சொல்லவா? 2012ல வந்துட்டு இந்தியா வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் தோக்கும். டெஸ்ட் சீரிஸ் வந்து யார் கூட தோப்போம்? இங்கிலாந்து கூட தோப்போம். 2013ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் யார் கூட ஆடுவோம்? இங்கிலாந்து கூட ஆடுவோம். நம்ம தானே வின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்போ டெஸ்ட் சீரிஸ் தோத்தோம்? நியூசிலாண்டோட தோத்தோம். ஆமா. அதே ஒயிட் வாஷ் முடிஞ்சு போச்சா? ஃபைனல்ஸ் யார் கூட ஆடுறோம்? நியூசிலாந்து கூட ஆடுறோம். அப்ப இந்தியா தானே வின் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பார்த்தா அப்ப இந்தியா தானே வின் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா இந்தியா தான் வின் பண்ணணும். ஆனா இப்படி அதே மாதிரி 2013ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கும்போது 2012ல யார் ஐபிஎல் வின் பண்ணியிருந்தா? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஆமா. 2025ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கும்போது 2024ல யார் ஐபிஎல் வின் பண்ணியிருந்தா? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியா தானே வின் பண்ணீங்க, நியூசிலாந்து சொல்றீங்க. இல்ல இதெல்லாம் இதெல்லாம் பார்க்காதப்பா. நான் நியூசிலாந்து அதே தான் சொல்றேன். இதெல்லாம் பார்க்காத. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு என்னோட ஒரு கட் ஃபீலிங்கை வச்சு தான் நான் சொல்றேன். இந்த மேட்ச் அப்ஸ் பார்க்கும்போது கீ பிளேயர்ஸ் பேட்டில் பார்க்கும்போது என்னோட அந்த பிச் அனலைசிங் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. துபாய் பிச்சில் தொடர்ந்து 4 மேட்ச் ஒரே பிச்சில் விளையாடுறதுக்கும் இவங்க ரவால்பிண்டி லாகூர் அப்படின்னு டிராவல் பண்ணி எல்லா பிச்சஸ்லுமே விளையாண்டு வந்ததுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இந்தியாவுக்கு. இருந்தாலும் கட்டம்லாம் பார்க்கும்போது கோஇன்சிடென்டலா இதெல்லாம் நடக்குது இல்ல. அது கிரிக்கெட்டுங்கிறது அந்த கட்டத்தெல்லாம் தாண்டின விஷயம் தானே. அது அப்படிதானே போகுது. எல்லாம் நம்ம இந்தியன் ஃபேனா கட்டத்துல இருக்கிறது நடந்தா நல்லா இருக்கும் நான் சொல்றேன். நான் ஒரு கிரிக்கெட் ஃபேனா நியூசிலாந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகம். பட் இந்தியா ஜெயிச்சாலும் நீங்க வந்து வருத்தப்பட மாட்டீங்க. வருத்தம் இதுக்கு நான் எந்த டீம் ஜெயிச்சாலும் நான் வருத்தப்பட போறது இல்ல. தோத்தாலும் வருத்தப்பட போறது இல்ல. இந்தியா ஜெயிச்சா நான் சந்தோஷம் தான் பட போறேன். நியூசிலாந்து ஜெயிச்சா இன்னும் எக்ஸ்ட்ரா சந்தோஷப்படுவீங்க. நீங்க சொல்லிட்டீங்க. இந்தியா ஜெயிச்சாதான் நான் சந்தோஷப்படுவேன். நியூசிலாந்து ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம் அப்படி இல்ல. நான் நீங்க வந்து ஒரு இந்தியன் ஃபேனா சொன்னீங்க. நான் ஒரு இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்ப்போம். நான் பயாஸ்டோட சொல்றேன்னு சொல்றீங்க. அப்படி நான் சொல்ல நம்ம மேட்ச் பார்ப்போம். வியூவர்ஸ் கிட்டயுமே நம்ம கேட்போம். வியூவர்ஸ் நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க யார் இந்த ஃபைனல்ஸ் வின் பண்ண போறாங்கன்னு. நான் பயாஸ்டா சொல்ல, நான் டெக்னிக்கலா சொன்னேன். அவர் கட் ஃபீலோட போறேன். சோ அவர் நியூசிலாந்து சொல்லியிருக்காரு, நான் இந்தியான்னு சொல்லியிருக்கேன். யார் கப் வின் பண்ணி வரா அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டோம், நம்ம ட்ரீம் 11 பிக்ஸ். ஸோ நான் வந்து இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேருந்து ஒரு 3 பிக் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். நியூசிலாந்துலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திரா, வில்லியம்சன் அண்ட் கிளென் பிலிப்ஸ். ஓகே. ஸோ நான் இந்தியாவில் இருக்கிற மீதி 3 பேர் யாருன்னா ரவீந்திர ஜடேஜா தயவு செஞ்சு விடாதீங்க. அவர் நியூசிலாந்துனாலே நல்லா ஆடுவார். ஸோ ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா பவுலிங்கும் போடுவார், பேட்டிங் ஆடுறாரு. அண்ட் வருண் சக்கரவர்த்தி கொத்தா விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவருமே எடுத்துருங்க. இங்கே ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சாட்னர், பவுலிங்கில் மேட் ஹென்ரி, வில்லியம் மொரோர்க்கியுமே எடுக்கலாம். அவரும் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அவர் அடிக்கலாம்னு நினைச்சு விக்கெட் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன், அவர் சொல்றதுமே கரெக்ட் தான். ஸ்ரேயஸ் ஐயர் பதிலாக கேலுமே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா என் கட் ஃபீல்மே என்ன சொல்லுது அப்படின்னா, கேல் எதுவுமே பண்ணலை. கேல் லாஸ்ட் மேட்ச் ஒரு ஃபினிஷ் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ஸோட வந்திருக்காரு. ஸோ கேலுமே எடுத்திங்கன்னா அவர் நல்லா ஆடுவார் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் இந்த இந்தியன் டீம் என்ன பண்ணிருச்சுன்னா, நம்ம கேஎல் பாருங்களேன் டிஸ்கஷன்லேயே எடுத்துக்கல. அதுதான் இந்தியன் டீம் பண்ணிருச்சு. ஏன்னா கேஎலுக்கான அந்த வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. பேட்டிங்கில் வந்து அவர் லோ ஆர்டரில் இறக்குறதுனால அவருக்கான நம்ம மறந்துட்டோம். கேஎல் அப்படிங்கிற ஒருத்தர் விளையாடுறதே நம்ம லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் மறந்துட்டோம் எல்லாருமே. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கேஎலுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான இதை நம்ம எல்லாருமே சொன்னோம். ஆனால் கேஎல நம்ம டிஸ்கஷனில் எடுத்து வரல. அவர் அவுட் ஆஃப் பாக்ஸில் வந்து அவர் கூட
ஒரு செஞ்சுரியோ ஏதோ போடுறதுக்கான அதிக வாய்ப்பு கேஎல் இருக்கு. ராகுல் அடிச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரீம் 11 பிக்ஸ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கோஇன்சிடென்ட்லாம் சொன்னேன். இன்னொரு கோஇன்சிடென்ட்டும் சொல்றேன். 2017 லீக்ல வந்து நம்ம பாகிஸ்தானை தோற்கடிப்போம். ம். அவங்க ஃபைனல்ஸ் வராங்க, அவங்களோட தோத்துருவோம். யா 2023 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியாவை லீக்ல தோற்கடிப்போம். அவங்க ஃபைனல்ஸ் வருவாங்க, அவங்க கூட தோத்துருவோம். பட் அது இங்க ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்தா இருக்கு. ஸோ இந்த கோஇன்சிடென்ட்ல எல்லாமே வந்து இந்த கட்டத்துல வர்றது எல்லாமே எப்படி சொல்றதுன்னா, ஓகே இதெல்லாம் நடந்தா நல்லாயிருக்கும், நடக்காம இருந்தாலும் நல்லாயிருக்கும். ப்ரோ சொன்ன மாரி கிரிக்கெட்டுன்றது வந்து அந்த கிரவுண்ட்ல அன்னைக்கு பர்ட்டிகுலர் டே யாருக்கு சாதகமா இருக்கோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஜெயிச்சதுன்னா அதுவும் மண்டே சந்தோஷமா வந்து சூப்பரா ரிவ்யூ பண்ணலாம். இந்தியா தோத்துச்சுனாலும் சந்தோஷமா வந்து பண்ணலாம். ஏன்னா நியூசிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா தோக்காது, இந்தியா வின் பண்ணிட்டு தான் வரப்போகுது அப்படின்னு நான் ஒரு ஆணித்தனமான நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் நாட் அவுட் கிரிக்கெட் பாட்காஸ்ட் பிரசன்டட் பை Pod 61 சைனிங் ஆஃப் ஃப்ரம் சந்தோஷ். ஜீவா பிரகாஷ். தேங்க்யூ.